வணக்கம். பழனி கோவிலுக்கு அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சுங்க. என்னங்க இன்னும் ஒரு அப்டேட்டும் இல்லை, அவ்வளவுதானா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்காக ஒரு அப்டேட்டோடு தான் இந்த காணொலி இருக்க போகுது. நீங்கள் முதல் தடவை நமது சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ பழனி கோவிலில் 285 வேக்கன்சி, 280க்கு மேலே இருக்கும். சரிங்க, அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 80,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எழுத்து தேர்வு அப்படிலாம் வைக்கலை, அது இன்டர்வியூ மூலமாக தான் எடுக்கிறதா சொல்லியிருந்தாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்புறம் இன்டர்வியூ மூலமாக. ஸோ நிறைய பேருக்கு பாதி பேருக்கு அக்னாலஜ்மெண்ட் கார்டு வந்திருக்கு, பாதி பேருக்கு வராமல் இருக்குது. இந்த சூழ்நிலையில் நம்ம எப்போ அந்த பழனி இந்து சமய அறநிலையத்துறை கேள்வி கேட்டாலுமே நாங்கள் எல்லா ப்ராசஸும் முடிச்சிட்டோம், அவங்க ஹெட் ஆஃபீஸ்லேருந்து அப்ரூவ் கொடுத்தா நாங்கள் எப்போ வேணால் நாங்கள் வைப்போம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரி, நிறைய பேர் பழனிக்கு பாத யாத்திரையே போய் கேட்டுட்டு வந்துட்டாங்க. சரிங்களா, தைப்பூசத்துக்கு போகும்போது கேட்டு வர சொல்லியிருந்தேன். சரிங்களா, அந்த மாதிரி கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டு என்னென்ன அப்டேட் பண்ணாங்க. யார் கேட்டாலும் என்ன சொல்ல போகிறாங்க, எல்லா ப்ராசஸும் முடிச்சிட்டோம், எப்போ வேணால் அவங்க ரிலீஸ் பண்ணலாம், கால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணலாம், இன்டர்வியூக்கான ப்ராசஸ். சரி, நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் சென்னை ஹெட் ஆஃபீஸ்க்கே ஃபோன் பண்ணி கேட்டாங்க. சரிங்களா, கேட்டுட்டு நம்மகிட்ட இந்த தகவலை சொன்னாங்க. ஜூன் இறுதி வாக்கில் நமக்கான இன்டர்வியூ ப்ராசஸ் தொடங்கிடுவாங்க. இப்போனா ஜூன் 9-10க்குள்ளே எலெக்ஷன் ரிசல்ட் வந்துடும். நம்ம ஜூன் இறுதி வாக்கில் நமக்கான இன்டர்வியூ ப்ராசஸ் தொடங்கிடும் அப்படிங்கிற செய்தியை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் ஸ்டூடெண்ட் கேட்டு நம்மகிட்ட அப்டேட் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு என்னென்ன தகவல் தெரியுதோ, ஸோ நம்ம ஒரு ஆள் மட்டும்தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் எடுத்துட்டோம்னா அது ரிசல்ட் வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் நிறைய சப்ஸ்கிரைபர் இருப்பீங்க பழனி கோயிலுக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு காணொலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த காணொலியை பண்ணுறேன். அதனால் ஜூன் இறுதியில் நமக்கான ப்ராசஸ் தொடங்கணும். நிறைய பேர் இதுக்கு 80,000க்கு மேலே அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு நான் ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ கோர்ட்டுக்கு ரெக்யூமெண்ட் போட்டிருக்காங்க. அதே ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் 8th லெவலில், அப்புறம் பார்த்தீங்கன்னா 10th லெவலில் ரெக்யூமெண்ட் போட்டிருக்காங்க. விருப்பம் உள்ளவங்க அதுக்கும் அப்ளை பண்ணி படிங்க. ஸோ இன்டர்வியூக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 3 நாள் 4 நாள் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி மாவட்ட வாரியாக கோர்ட்டில் 8ஆம் வகுப்பு தரத்துலேயும் போட்டிருக்காங்க. 8ஆம் படித்தவங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, வாட்ச்மேன், இந்த மாதிரி பணிகள்லையும் கோர்ட்டில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுற கடைசி தேதி மே 27 நிறைய பேர் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும். அதற்காக நம்ம டெடிக்கேட்டடாக நிறைய வீடியோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சரிங்களா, ஸோ நீங்கள் இன்டர்வியூ ப்ராசஸ் தான் அடுத்த 4 நாளில் முடிஞ்சிடும். நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக இருக்கிற ரெக்யூமெண்ட் கோர்ட்டு தான், அதுவும் உங்கள் மாவட்டத்துக்குள்ளே தான் நீங்கள் போட்டு போட போகிறீங்க. விருப்பம் தகுதி உள்ளவங்க தவறாது அப்ளை பண்ணுங்கள். ஸோ வேறு எதுவும் தகவல் உங்களுக்கு தெரிஞ்சாலோ நீங்கள் யார்ட்டையும் கேட்டிருந்தாலோ நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க. ஸோ நமக்கும் வேறு தகவல் கிடைச்சாலும் நம்ம அடுத்த காணொலியில் இதே போல் புது அப்டேட்டோட நம்ம வீடியோ பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.